ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் என்னிலேருந்து நைட்டில் ரேப்பிடோ ஓட்ட போகலான்ட்ருக்கேங்க. நைட்டில் என்ன ஆமாம், நைட்டு ட்ரை பண்ணலான்ட்ருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம பகலில் ஓட்டினா கூட எப்படி நம்ம ஒரு 1000 1500 தான் ப்ராஃபிட் கிடைக்குது. ஆனால் பகல் என்ன சுத்தமாக இப்போ ஓட்டவே முடியலங்க. சரியான வெயில், அது நம்ம டிராஃபிக். ஏன்டா ஷிட். மூணு லிட்டர் எவ்வளோ? 3 லிட்டர். அனுப்பிட்டேன். அது இல்லாமல் நைட்டில் ரேப்பிடோ ஓட்டி ரொம்ப நாளாக ஆகுது. நான் நேரமேனா இப்படி ஒரு 3 மாதத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது ஓட்டினது. அதுக்கப்புறம் நைட்டில் ஓட்டுறதே கிடையாது. சரி, நான் நைட்டில் ஓட்டி ட்ரை பண்ணலாமே. அது இல்லாமல் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் ஒரு நாளைக்கு 2500 ப்ராஃபிட் எடுக்க முடியுமான்னு கேட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பகலில் எல்லாம் ரேப்பிடோ ஓட்டின 2500 எடுக்க முடியாது, நைட்டில் வேணால் பாசிபிலிட்டி இருக்குது அப்படி சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதை பார்த்த உடனே சரியான ஷாக். இதனால் நைட்டில் ஓட்டின 2500 கிடைக்குமா அப்படி ஷாக் ஆகிட்டேன். சரி, ஓகே, நைட்டில் நம்ம 2500 ப்ராஃபிட் கிடைக்கவோ இல்லையா, ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் கூட கிடைச்சா ஓகே, அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இப்போ நான் நைட்டில் ஓட்ட வந்திருக்கேன். சரி, பார்க்கலாம் வாங்க. நைட்டு எவ்வளோ ஓட்ட போகிறேன்னே தெரில. நான் இப்போ ஆக்சுவலாக எனக்கு 200 பெட்ரோல் போட்டுறது தான் கணக்கு. ஆனால் ஓகே, முடிச்சு விட்டீங்க போங்க. கிழிஞ்சது போ. தனிஷ். தரிஷா? 903. ஆமாம்மா, ஹெல்மெட் அவங்க அது பெரிய வேலைண்ணா. சரவணா சார் கூப்பிட்றாப்ல என்னன்னு சார் பேர் புரியல. பைக் ஓனர் ஃபர்ஸ்ட் ஓனர். சரி, உங்களுக்கு லைசன்ஸ் பண்ணி எடுத்துருக்கியா? சார் பேர் நோட் பண்ணிட்டியா? ஓகே கைஸ், எல்லாம் முடிஞ்சு. நான் கூட இன்றைக்கி ஒரு அமௌண்ட்டை பிடிக்கணும்னு நினச்சேன். நல்ல வேலை, ஒன்றும் அமௌண்ட் எதுவும் கேட்கல. எல்லாம் ப்ரூஃபு கேட்டாங்க. பைக்கு, புக்கு பேப்பரை, அப்புறம் லைசன்ஸ் எல்லாம் கேட்டாங்க. என்கிட்ட எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே காட்டிட்டேன், அப்படியே விட்டாங்க. இந்த மாதிரி போலீஸ் எல்லாம் நல்ல போலீஸ் தாங்க. சிலவங்களாம் இருப்பாங்க. இப்போ நம்ம இப்படி நிறுத்திட்டாங்கன்னு வைங்களேன், வரிசையாக கேட்பாங்க. புக்கு பேப்பர் எடு, அப்புறம் லைசன்ஸ் எடு, அப்புறம் இன்சூரன்ஸ் எடு. வரிசையாக கேட்டு நம்மள்ட்ட ஏதாச்சும் ஒன்று இருக்காது பாருங்களேன். சம்மந்தமே இல்லைனா ஏதாச்சும் ஒரு ரீசனில் போட்டு ஃபைனாக போட்டுருவாங்க. கடுப்பாக இருக்கும் சில போலீஸ் எல்லாம். நம்மள்ட்ட எல்லாமே கரெக்டாக இருக்கும். இல்லைனாலும் ஏதாச்சும் ஒரு ரீசன்லேயே கிட்டத்தட்ட அப்படியே நிற்க வச்சுருவாங்க. ஒரு 1/2 hour அப்படியே நிற்க வச்சுருவாங்க. இதெல்லாம் இப்போது கரெக்டாக கேட்டாங்க. எல்லா ப்ரூஃபும் கரெக்டாக இருக்கப்பா காட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே காட்டேன், அப்படியே விட்டாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. நான் அது இல்லாமல் இப்போ நைட்டில் ஓட்டுறேன் பார்த்தீங்களா. இன்னைக்கு காலைல நான் ஓட்டினேன். காலைல எத்தனை மணி? ஒரு 5:30 ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். 5:45 ஒரு ரைடு கிடச்சி. கரெக்டாக தாம்பரத்துலேருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் போனோம்.
அப்புறம் அந்த ரைடை கொண்டு ட்ராப் பண்ணேன். அது ஒரு 26 கிலோமீட்டர் வந்துச்சு. அந்த ரைடை கொண்டு ட்ராப் பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு 350 ரூபா அந்த மாதிரி கிடச்சி. ஓலாவில் தான் நான் ரேப்பிடோ நம்பி தான் போனேன் நைட்டு. ஆனால் கிடச்சதுன்னா ஓலாவில் ரைடு கிடச்சி. சரி ஓகே, அதை சென்டரில் ஒன்று ட்ராப் பண்ணிட்டேன் அவங்கள. அப்புறம் அங்கேருந்து ஒரு ரைடு கிடச்சி. அங்கே இருந்தீங்கன்னா மடிப்பாக்கம். நான் எப்படா வீட்டுக்கு போகணும் யோசிச்சிடுறேன். ஆனால் கரெக்டாக மடிப்பாக்கத்து ஒரு 22 கிலோமீட்டர் ரைடு வந்துச்சு. அதுக்கிட்ட ஒரு 300 ரூபா. டோட்டலாக 350 ப்ளஸ் ஒரு 300 650 ரூபா ஏர்ன் பண்ணிட்டேன் காலையிலே. நான் அதை இந்த வீடியோவில் ஆட் பண்ணலான்னு தான் பார்த்தேன். பார்த்தாச்சுன்னா அந்த வீடியோ எடுத்தது எனக்கு சரியில்லை. இந்த மைக்கு கனெக்ஷன் பண்ணுவேன் இதில். அது பார்த்தாச்சுன்னா கரெக்டாக இப்போ ப்ளக் ஆகிருக்கா? ஓகே நான் நினைக்கிறேன். அது மைக்கு கனெக்ட் ஆகாமல் விட்டுருக்கேன் போல இருக்குது. அது எதுவுமே சவுண்ட் எதுவுமே கேட்கல. சரி இப்போ நான் ஒன்றும் பண்ண முடியல, அப்படியே விட்டேன். அது அப்படி காலைல ஓட்டினேன் காய்ஸ். காலைல 5:30 ரைடு கிடைக்க ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் வீட்டுக்கு போக்கு எப்படி ஒரு 8 ஆச்சு. அந்த ஒரு 3 ஹவர் 3.5 ஹவர் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுலேயே கிட்டத்தட்ட ஒரு ஓட்டிட்டேன். ஒரு 650 ரூபா கிட்ட ஓட்டிட்டேன். பெட்ரோல் போனால் கூட எப்படி 550 ரூபா நிற்கும்ல. நான் காலைல பெட்ரோல் போடல. எனக்கு இப்போ அந்த 200 ரூபாய் பெட்ரோல் போட்டுறது கணக்கு. சரி இப்போ நான் காலையில் உள்ள 100 ரூபா சேர்த்து தான் அப்படி ஒரு 300 ரூபாய் போட்டேன். பார்க்கலாம் நம்ம இப்போ அப்படின்னா எவ்வளோ ஓட்டுறோன்னு பார்க்கலாம். ஒரு 1000 ரூபாய்க்கு ஓட்டுறது நல்லா இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம். மணி இப்போ 10:02 ஆகுது. அது இல்லாமல் இப்போ இதில் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கான். எப்படின்னா நேரமே இதில் நைட் ஃபேர் ஸ்டார்ட் ஆகியது 11 மணிலேருந்து ஒரு 6 மணி வரைக்கும். நைட்டு 11லேருந்து காலையில் ஒரு 6 மணி வரைக்கும். ஆனால் 30% நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 35 ரூபா காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா செப்டோ டெலிவரி ஆர்டரில் இதில் வருது காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம ஏதோ ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணும் போல இருக்கு அவங்களுக்கு. அது அந்த ஆர்டர்லாம் இதில் வருது. வேணாம் நான் அதுக்கு போக மாட்டேன். அது எப்படின்னா இப்போ மாறி இருக்குது. இப்போ எப்படின்னா 10 மணிலேருந்தே நைட் ஃபேர் ஸ்டார்ட் ஆகும். 10 மணிலேருந்து 6 மணி வரை தான். ஆனால் 20% 1 ஹவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கான். ஆனால் அமௌண்ட்டை கம்மி பண்ணியிருக்கான். இது என்னென்னு சொல்கிறது, தேவையில்லாத வேலை இது. அது எப்படின்னா இந்த 1 ஹவரில் நம்ம ரைடு கிடச்சா கொஞ்சம் ப்ராஃபிட்னு இல்லைலாம், இல்லைன்னா அவ்வளோதான். அது எதுவுமே கணக்கு இல்லாத மாதிரி தான் வரும். சரி பார்க்கல. இப்போ மணி கரெக்டாக 10:03 ஆகுது. நம்ம எங்கேருந்து ஸ்டேஷன் போகலாம். இது தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட போயாச்சுன்னா மேபி ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நான் அதை நம்ம தான் போயிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் தான் இருக்கேன். இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ டைம் என்ன ஆகுது? ஏன்னா கரெக்டாக 10 ஆகுது. இப்போ ஒருத்தர் ரைடு பண்ணியிருக்காங்க. ஏன்னு தெரில, எனக்கு ரேப்பிடோவில் ஒரு ரைடோட காமிக்கவே இல்லை. ஓலோட வந்துச்சு சின்ன சின்ன ரைடில் ஒரு 2-3 ரைடு காமிச்சு. ஆனால் ஏன்னு தெரில, எனக்கு ரேப்பிடோவில் ஒரு ரைடோட காமிக்கலை. தெரியலையே. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இவங்க புக் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ அவங்கள பிக் பண்ண போகலாம். ஓகே கைஸ், லொக்கேஷனில் வந்துட்டோம். க்ரீன் கலர் ஷார்ட்ஸு ப்ளூ கலர் டிஷர்ட்னு சொன்னாங்க. யாருன்னு தெரியலையே, பார்க்கலாம். இந்த ஓகே இவர் வந்து நினைக்கிறேன். கரெக்டாக வருதான் ஓடிப்பண்ணா. 9470 உட்காருங்கண்ணா. ஓகேண்ணா, பார்த்துக்கிறேன். போகலாம்ண்ணா. போங்கோ. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டோம். இங்கேருந்து கரெக்டாக எவ்வளோ கிலோமீட்டர் காமிக்குதுன்னா 18 கிலோமீட்டர் காமிக்குது. 18 கிலோமீட்டர் 35 நிமிஷம். ட்ராப் லொக்கேஷன் காட்டுப்பாக்கம் மீன்ஸ் போரூர் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். போரூர் தாண்டி தான் இருக்கும். பூந்தமல்லி போங்கல்ல, அந்த டேரக்ஷனில் நினைக்கிறேன். ஓகே, பிரச்சனை இல்லை. கரெக்டாக 11:10 ட்ராப் பண்ணணும்னு போட்டிருக்கு மேப்பில். ஓகே போகலாம். கைஸ் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பிக்கப்பே இல்லை. இப்போ டாப் கியரில் இருக்குது. முறுக்கி பிடிச்சாலும் ஸ்லோவாக தான் போகுது. சுத்தமாக பிக்கப்பே இல்லை. எல்லோரும் கேட்குறீங்க என்ன பைக் யூஸ் பண்ணுறேன்னு. இது பைக் பார்த்தீங்கன்னா CT100, பஜாஜ் CT100. சொல்லப்போனால் இந்த நான் எடுத்தாக்கில் கொஞ்சம் ஓரளவு ஓகே தான் இருந்துச்சு கண்டிஷன். இப்போது ஃபுல்லாகவே இந்த ரேப்பிடோ ஓட்ட அது கண்டிஷனே மொத்தமாடி எனக்கு மோசம் ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் என்ன பைக் கரெக்டாக இருக்குன்னா, ரேப்பிடோ ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பைக் இருக்குல்ல. ஸ்ட்ராங்கான பைக்குனா இப்போ பல்சரு, FZ அந்த மாதிரி பைக்குனா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓட்டுறதுக்கு. இந்த பைக்கெல்லாம் எதுக்கு நல்லா இருக்கும்னா, இப்போ இந்த மாதிரி டெலிவரி பண்ணுறாங்கல்ல, Zomato, Swiggy அதை நான் போட்டு ஓட்டியிருந்தேன். எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கேன். நான் வாரது மேக்ஸிமம் 20 கிலோ தான் வரும். அதுக்கு மேலேயும் வரும். அது எப்போ வச்சு தான் வரும். அது இல்லாமல் அந்த சின்ன பொருள்லாம் டெலிவரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பைக்கெல்லாம் நான் கரெக்டாக இருக்கும், பக்கா வருது. ஆனால் இந்த மாதிரி நம்ம ஒருத்தரை கூட்டிகிட்டு போகணுன்னா இதெல்லாம் டக்குன்னு போயிடும் இந்த பைக்கெல்லாம்.
இந்த ரைடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாதி கிலோமீட்ரு ஹைவேலே போகிற மாதிரி இருக்குது, பேலன்ஸு அது ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இது என்ன பிரச்சனைன்னா இது நம்ம கொஞ்சம் லாங்குன்னா என்ன சொல்கிறது, இது லொக்கேஷன் பார்த்திங்கன்னா எங்கே என்ன கரெக்டாக பூந்தமல்லிக்கும் போரூருக்கும் கொஞ்சம் சென்ட்ராக்டில் ஒரு பிளேஸ் ஆகும். நமக்கு இது என்ன பிரச்சனைனா போயிட்டு ரிட்டர்ன் ஆர்டர் கிடைக்குமா, அதுதான் நமக்கு பிரச்சனை. இதனால் ஹைவேல லைட்டு கூட போட போட்டுருவாங்க, அந்த சைடில் பார்த்துட்டு இந்த சைடில் பார்த்த மாட்டேங்குது. இது லாங்கான போயிட்டுருக்கு, ஆர்டர் கிடைக்குமானா தெரில, வாங்க பார்க்கலாம். அங்கேருந்து எப்படியோ அங்கே இருந்தால் அதே லொக்கேஷன்லேருந்து ஆர்டர் கிடைக்காது, மூவாகி போரூர் பக்கம்லாம் வந்தால் மேபி கிடைக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ வாங்க ஃபஸ்ட் கொஞ்சம் ட்ராப் பண்ணலாம், வாங்கலாம். ஓகேண்ணா, ஓகே. ஓகே கைஸ், க்ளோஸ் பண்ணிடலாம். 226 ஜிபே அண்ணா, ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ரேப்பிடில் ஆன் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்ஸ். ஓ கைஸ், வேறு லெவல். 225 வந்து 26 வந்துச்சு, ஆனால் அவர் 250 பே பண்ணியிருக்காரு. சூப்பர் ப்ரோ, தேங்க்ஸ். 250 குட்டிக்கலாம். கேஷ் கரெக்டு. ஓகே, டேக் அ செல்ஃபியா? ஏன்டா டே, ஊபர் தான் கேட்டுட்டு இருந்துச்சா, இப்போ நீயும் கேட்குற? ஓகே, பரவாயில்லப்பா, ஹெல்மெட் போட்டுருந்தாலும் ஓகே ஆயிடுச்சு. கழட்டணும்னு நினச்சேன், தேவையில்லை. இந்த லொக்கேஷனில் இருந்தப்போ வருமானு தெரிலங்க. நம்ம போரூருக்கு மேப் போட்டு போரூர்கிட்ட போகலாம், அப்போது அங்கே மேபி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. போரூர் இங்கேருந்து கால் பண்ணி தரமா, 6.3 கிலோமீட்டர். நம்ம எங்கே வெட்டியே இருக்கிறதுக்கு சும்மா மேப்பு போட்டு அந்த பக்கமும் போகலாம். வாய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே போரூர் ஜங்ஷனில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஒருத்தர் ரேப்பிட் அப் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா இங்கே பக்கத்துலேயே தான் பிக்கப்பு, ஆனால் ட்ராப் எங்கே பார்த்தீங்கன்னா இங்கே காசி தேட்டருக்கிட்டே வந்து கரெக்டாக பார்க்கல, நான் டக்குன்னு அப்செட் பண்ணிட்டேன் ரைடு வந்தோன்ட்டு. ஆனால் ஒரு 8 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பரவாயில்ல, 8 கிலோமீட்டர் இருந்தாலும் இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணால் எப்படியும் ஒரு 100 ரூபா கிடைக்கும், 8 கிலோமீட்டர் இருந்தாலுமே. இங்கே தானே லொக்கேஷன் போட்டுருவாங்க, கரெக்டாக இங்கே தான் லொக்கேஷன். ஓ, அவங்களா? ஓகே ஓகே. ஓடிபிண்ணா 8599. ஓகே, இந்தாங்கண்ணா. ஆமாண்ணா, கேமரா சும்மா விளாக் எடுக்கிறதுக்கு. போகலாமாண்ணா? இருக்குண்ணா. கைஸ் 8 கிலோமீட்டரில் 7.3 கிலோமீட்டர் தான். 7.3 கிலோமீட்டரு 16 நிமிஷத்தில் ரீச் ஆகணும் போடுறது, ஒரு 1/4 மணி நேரத்தில். பரவாயில்ல, சின்ன ரைடு இருந்தால் பரவாயில்ல, எடுத்து ஓட்டிக்கலாம். எடுத்து ஓட்டினா தான் கொஞ்சமாச்சும் அமௌண்ட்டு தேற்ற முடியும். ஸ்கேன் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காசி தேட்டர்கிட்ட தான் இருக்கோம். காசி தேட்டர்கிட்ட தான் இருக்கோம், இங்கே தான். இந்த ரைடு நமக்கு 110 ரூபா கிடச்சிருக்கு, பரவாயில்ல. ஆனால் என்ன தெரியுமோ, இவர் வந்தார் பார்க்குறது அப்படியே ஒரு பிக் ஷோ மாதிரி இருந்தார். வேறு எதுவும் பிரச்சனை இல்லை, ஏன்னா என் பைக் ஆல்ரெடி பிக்கப் இல்லை பார்த்தீங்களா, அதனால் இந்த பைக்கில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்துச்சு. அவங்க ஐயா 5.5 கிலோமீட்டரு அதே தூக்கிட்டாங்க பார்த்தீங்களா. நைட்டில் ஆர்டர் இருந்தால் டக்கு டக்குன்னு போயிடும். ஒரு 5.5 கிலோமீட்டர் இருந்துச்சு எங்கள் வலசரவாக்கம் ஒன்று, அதே டக்குன்னு எடுத்தாங்க. சரி, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ரைடு கண்டினியூ பண்ணுறேன்.
காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ரைடை ட்ராப் பண்ணிட்டு சொன்னேன் இல்லை சரி ஓகே அடுத்த ரைடு கன்டினியூ பண்ணுறேன்னு பார்த்தாச்சு. நான் சொல்லி முடிக்கலை. அதுக்கப்புறம் என்ன நினச்சேன்னா சரி ஓகே இங்கே நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு லைட்டாக மூவ் ஆகி கோயம்பேடு போனால் அங்கேருந்து ரைடு கிடைக்கும்னு நினச்சேன். பார்த்தாச்சுன்னா ஒரு ஓவரால் ஒருத்தர் கரெக்டாக கோயம்பேடுன்னு. சரி ஓகே நம்ம ஆல்ரெடி அங்கே தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி கரெக்டாக அங்கே போகிற மாதிரி ஒரு ரைடு கிடச்சி வேறு லெவலு. வாங்க அவங்களை பிக்கப் பண்ண போகலாம். ஓலாவா? ஓகே ஓகே. ஆமாம் ஆமாம். 9564 64. ஓகே உட்காருங்கண்ணா. போகலாமா? ஓகே 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 ஓகே. நம்ம எங்கே போகணுன்னு பிளான் பண்ணிட்டு கரெக்டாக அங்கேயே ரைடு கிடையாது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு. இங்கேருந்து கரெக்டாக 5 கிலோமீட்ரு 10 மினிட்ஸில் ரீச் ஆயிடுவோம் போட்டிருக்கு. கைஸ் பார்த்தீங்களா நைட்டாக இருந்தாலுமே எவ்வளோ வண்டிங்க போகுது. என்ன கொடுமை சரௌண்டிங் இது. நைட்டாக இருந்தாலுமே எவ்வளோ டிராஃபிக்கா. ஜிபே பண்ணிவிடுங்க, அதான் ப்ரோ பெஸ்ட்டு. இல்லை நான் கொடுக்கும்போது கேஷ்னு கொடுத்தேன். அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. Yeah, 86 ப்ரோ. ஓகே இந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே ப்ரோ டன்னு. ரேப்பிடோவில் என்னடா இது ரேப்பிடோவில் ஏன் பண்ண காணோம். லாஸ்ட் ஆர்டர் 98 ரூபா. ஆனால் ஒரு 110 பே பண்ணார். எப்படி கணக்கு எடுக்கிறதுக்கு ஒரு 105 வச்சுக்கலாம். 105 ஒரு நிமிஷங்களா. 105 ப்ளஸ் ஒரு 86 இதில் நம்ம 441 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். சரி ஓகே 10 மணி ஸ்டார்ட் பண்ணி மணி இப்போ 12:20 கிட்ட ஆக போகுது. 441 ரூபா. ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 1:15 ஆகுது. நம்ம லாஸ்ட் இங்கே கோயம்பேட்டில் அந்த ரேட் ட்ராப் பண்ணோம் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டோம். ஏன்னா ரேப்பிடோவில் ஒரு சில ஆர்டர் தான் வருது. ஓலாவில் கொஞ்சம் அதிகமாக ஆர்டர் வருது. பட் என்னால் எடுக்க முடியல. ஏன்னா இப்போ கொஞ்சம் பெரிய ஆர்டர் வருதுன்னு வைங்களேன். ஒரு 250 ரூபா ஆர்டரு அது ஆட்கள் எடுத்துடுறாங்க. பட் ஒரு டைம் இருக்குது நம்ம ஆர்டர் அப்சர்வ் பண்ணுறதுக்கு. அந்த டைம் முடிகிறதுக்கு முன்னாடி எடுத்துடுறாங்க. எனக்கு என்னமோ இது அப்போலேருந்தே ஓட்டிட்டு இருப்பாங்க இல்லை. ஃபுல்லாகவே ஓலா ஓட்டுவாங்க இல்லை. அவங்களெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் மேபி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அவங்க டக்குன்னு எடுத்துடுறாங்க போல இருக்குது. சரி நான் பார்த்தேன் இப்போ ஒரு ரைடு வந்துச்சு. சரி நான் அப்செட் பண்ணிட்டேன். ஆனால் கிலோமீட்டர் தான் லாங்காக இருக்குது. நான் இங்கே வெயிட் பண்ணது கோயம்பேடு கிட்ட வெயிட் பண்ணேன். இதெல்லாம் 2 கிலோமீட்டர் காமிக்குது பிக்கப்பு. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது போகலாம். வண்டி நம்பர் இதாக காட்டு. நேம் என்ன ப்ரோ உங்கள் நேமு? ஓகே வாங்க. ஓடிபி ப்ரோ 6727. உட்காருங்க. இந்த பைக்கில் எங்கே ப்ரோ வேகமாக போகிறது? சரி ஓகே ப்ரோ ஓகே ஓகே. ஆ ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கள பிக்கப் பண்ணிட்டோம். இது கரெக்டாக 12 கிலோமீட்டர் காமிக்குது. 12 கிலோமீட்டர் 17 நிமிஷம் தான் காமிக்குது. அப்படின்னா டிராஃபிக் இல்லைன்னு அர்த்தம். எனக்கு கிலோமீட்டர் தாண்டி ஒரு 5 நிமிஷம் தான் எக்ஸ்ட்ரா காமிக்குது. அப்போ டிராஃபிக்கே இல்லை ரோட்டில். இது ஓலாவில் தான் நமக்கு ரைடு கிடைக்குது. அமௌண்ட் கொஞ்சம் கம்மி தான். இதே ரேப்பிடோவில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அமௌண்ட் ஜாஸ்தி இருக்கும். ஓலாவில் இருக்கிறதுனால கொஞ்சம் அமௌண்ட் கம்மி தான். பிரச்சனையே கிடையாது. போகலாம். ஆமாம் நைட்டிங்க ரைடு வரதே இங்கே ஆப்போசிட்டில் போவா. ஓகே ப்ரோ ஓகே ஓகே. ஓகே ப்ரோ ஓகே. பிரச்சனை இல்லை. நைட்டில் எங்கள் ரைடு வர்றது கம்மி. இருக்கிற அமௌண்ட்டு பார்த்தால வேலைக்கு ஆகுது. கிடைக்கிற ரைடு எடுத்து ஓட்டிக்கலாம்.
பார்க்கல. இந்த ரைடை நான் ஃபஸ்ட்டு ஒன்று ட்ராப் பண்ணுறேன். ட்ராப் பண்ண அப்புறம் இது கிண்டி இல்லை, கிண்டிலேருந்து ஏர்போர்ட் போகலாம். அதில் எப்படி ஒரு 6-7 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 6 அந்த மாதிரி தான் இருக்கும். பேசாமல் நம்ம அதில் அடுத்து ஏர்போர்ட் போயிடலாம். ஏர்போர்ட்டில் போகலாம். அடுத்து அங்கே ரைடு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் மேலே வெயிட் பண்ணால் வேலைக்கு ஆகாது. நம்ம இப்படி ஒவ்வொரு இடத்த பார்த்துருக்கணும். இப்போ நான் நைட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்களா, தாம்பரம், அதுக்கப்புறம் போரூர், ஒவ்வொரு கொஞ்சம் மெயின் ஏரியா பார்த்து போயிட்டோம்னா அப்படியே கொஞ்சம் ரைடு நமக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதிகமாகனா இப்போ நார்மலாக சும்மா ஹோட்டலில் நிற்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு லொக்கேஷனை பார்த்து போயிட்டோம்னா அங்கே கன்ஃபார்மாக நமக்கு ரைடு கிடைக்கும். ஓகே, லொக்கேஷனில் வந்துட்டோம். ஓகே, இந்த இடத்த நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எங்கேயாவது சேர்ந்து ட்ரிப்பு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். போகட்டும். நமக்கு ஒரு நாள் 4 வரும் ட்ரிப் போகிறதுக்கு. ஓகே கைஸ், இனி இங்கேருந்து வேலைக்கு ஆகாது. நம்ம ஸ்ட்ரைட்டாக கோயிங் டு ஏர்போர்ட். இனி ஏர்போர்ட்டுக்கு பறந்துடலாம் வாங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே அங்கே ஏர்போர்ட்டுக்கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னன்னு தெரில, ரேப்பிடோவில் ரைடே கிடைக்க மாட்டேங்குது. என்ன வாரது எல்லாமே சின்ன ரைடே போட்டுட்ருக்கேன். பெரிய ரைடு எதுவும் வரல. ஆனால் ஓரளவு வந்துச்சு, 400 ரூபா ரைடில் வந்துச்சு. பட் நான் எடுக்க முடியல, ஆட்கள் எடுத்துட்டாங்க. சரி ஓகே போட்டோம். இப்போ ஒரு 250 ரூபா ரைடு வந்துச்சு. இது எங்கேன்னா குளத்தூரில் ட்ராப்பு. ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணி குளத்தூரில் ட்ராப்பு. ஸோ அப்செட் பண்ணிட்டேன். இங்கே தான் நிற்கிறேன்னு சொன்னாங்க. கால் பண்ணி பார்க்கலாம், அவங்களான்னு தெரில. ஓகே கைஸ், நம்ம கஸ்டமரை பாட்டோம். அவங்க இங்கே வெளியே நிற்கிறோம். நாங்கள் பார்த்ததுன்னா ஏர்போர்ட் உள்ளாடி தான் இருந்தாங்க. சரி ஓகே, வந்துட்டாங்க. 2300 2300. ஓகே, என்னங்கண்ணா போகலாமண்ணா? ஆனால் ஒன்று சொல்ல போனால், நான் ஒரு டைமில் இந்த ஓலாவில் இருக்க ரைட்டில் எடுக்கவே மாட்டேன். நான் நேரமே பகலில் ஒர்க் பண்ணிட்டு தெரியுமா. அப்போது ரேப்பிடோ, ஓலா, ஊபர் எல்லாமே ஓட்டுவேன். நான் மேக்ஸிமம் எடுக்கிறது ரேப்பிடோ எடுப்பேன், ஊபர் எடுப்பேன். இந்த ஓலா பார்க்கவே நான் போக மாட்டேன். நான் இப்போ பார்த்தாச்சுன்னா நேரத்தையிலேருந்து இப்போ வரைக்கும் ஓலாவில் தான் ஃபுல் ரைடு எடுத்துகிட்டு இருக்கேன். ரேப்பிடோவில் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஏன்னு தெரில. ரேப்பிடோவில் ஆர்டரே வரல. ஆர்டர் இருந்தால் கண்டிப்பாக ரேப்பிடோ தான் ஓட்டிருப்பேன். ஏன்னா ரேப்பிடோ இதோட அமௌண்ட் ஜாஸ்தி இருக்கும். இது 20 கிலோமீட்ரு. அமௌண்ட் எப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 280 அந்த மாதிரி காமிச்சிருந்து நினைக்கிறேன். சரியா தெரில, 260 280 அந்த மாதிரி காமிச்சிருந்து நினைக்கிறேன். நான் டக்குன்னு அப்சர்வ் பண்ணிட்டேன் வந்தோடனே. இதே ரேப்பிடோ வாட்டர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் ஒரு எப்படி ஒரு 300 மேலே இருந்திருக்கும். கண்டிப்பாக 300 மேலே இருந்திருக்கும். நார்மல் டைம்லேயே அதில் 250 260 ரூபா அந்த மாதிரி வரும் இந்த 20 கிலோமீட்டருக்கு. இது இந்த நைட் டைம் ஆனால் கண்டிப்பாக 300 ரூபா மாதிரி இருந்திருக்கும். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை இந்த ரைட்டு முடித்தா நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்போம்னா கிட்டத்தட்ட ஒரு 800 கிட்ட ஏர்ன் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நம்ம முடிச்சுட்டு டோட்டல் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வரும். இங்கேயாண்ணா லொக்கேஷன்? இந்த வீடா? ஓகே ஓகே, கேஸ் ட்ராப் பண்ணுறது லொக்கேஷன் மட்டும். ஓகே, 274 ஜிபே வேணும். ஸ்கேன் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணிட்டேன். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே கைஸ், இந்த இடத்த நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு 274 கிடச்சிருக்கு. அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் இருக்குது. 274. ஓகே ஓகே, பரவாயில்ல. கிட்டத்தட்ட ஒரு 885 ரூபாய்க்கிட்ட வந்துடுச்சு. டன்னு. இங்கேருந்து இன்னி கோயம்பேடு பார்த்தேன், ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குது. அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு கிடச்ச மாதிரி கோயம்பேடு போக்கு திருப்பி ஒரு ரைடு கிடச்சா நல்லாயிருக்கும். நம்ம ரைடை எதிர்பார்த்த வேலைக்கு ஆகாது. நம்ம அப்படியே போயிட்டுருப்போம் வாங்க. டைம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா 5:45 ஆயிடுச்சு, விடிஞ்சிருச்சு. நம்ம லாஸ்ட்டு அங்கே ஒரு மேலே ஒரு ரைடை ட்ராப் பண்ண பார்த்தீங்களா குளத்தூரில். அப்புறம் அங்கே ரைடு கிடைக்கல. அப்புறம் இங்கே கோயம்பேட்டில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எந்த ஆர்டருமே வரல. சரி பண்ண நானும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் போடாமல் இருக்கேன். நேரமே ஓலாலேஜ் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓலாவில் வரல, ரேப்பிடோ சுத்தம் வந்துருக்குல. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா சரி ஓகே பிரச்சனை இல்லை, சின்னது ஆர்டர் ஓட்டலான்னு சொல்லி ஒரு 2 ஆர்டர் ஓடிட்டுருக்கேன். இப்போ இது 3வது ஆர்டர் எடுக்க போகிறேன். சின்னது ஆர்டரில் மொத்தமாகவே ஒரு 50 ஆர்டர், ஒரு 60 ஆர்டர், மொத்தமாக 110 ரூபாய் ஓட்டினேன். இப்போ ஒரு ஆர்டர் வந்துச்சு. சரி பண்ண சின்ன இதுவும் சின்ன ஆர்டர் தான். சரி பண்ண
அப்செட் பண்ணிட்டு இப்போ எதாவது பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். இங்கே லொக்கேஷனில் வந்துட்டோம். நெவர்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ரேப்பிட் வேணும். ஓகே ஓடிபிண்ணா. ஓடிபி 70-15 உட்காருங்கண்ணா. போகலாமாண்ணா? ஓகேங்க, நம்ம பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். மொத்தமாக அந்த ஒரு 60-50 ரூபா முடிச்சல. இப்போ டோட்டல் ஆட்டு கூட்டி போகும்போது 995 இருந்துச்சு அமௌண்ட்டு. பரவாயில்ல தான். ஓகே, நான் என்ன நினச்சிருந்தேன், சரி ஓகே வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு 200 ஆர்டர் கிடச்சாலும் ஓகே அப்படி தான் நினச்சிருந்தேன். பார்த்தா எந்த ஆர்டரும் வரல. எனக்கு நம்ம ரேப்பிடோ தான் கொஞ்சம் நாளாட்டி ஆர்டர் சரியாக கம்ப்ளீட் பண்ணல. அதனால தான் எனக்கு ஆர்டர் வரல எனக்கு. ஏன்னா நான் பக்கத்தில் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நைட்டு ஓட்டுறவங்க. அவங்க நான் சரி ஆர்டர் வந்துட்டு இருந்தது. நான் அப்போ தான் பார்த்தேன், சரி ஓகே அப்படின்னா நமக்கு ஐடி ஏதாவது பிரச்சனை இல்லை. அதனால் நம்ம ஓலை ஓட்டிகிட்டு தான் இருக்கோம், அது பிரச்சனை கிடையாது. நம்ம கொஞ்சம் ஓலை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இது நம்ம சின்ன ஆர்டர் பிரச்சனை இல்லை. ஒரு 4-5 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்ம ஐடி கொஞ்சம் டெவலப் ஆகும். அப்படி தான் பண்ணி வேறு வழி இல்லை. ஓகே ஸ்கேன் பண்ணிக்கோங்கண்ணா. ஓகே பரவாயில்ல. 5 கிலோமீட்டர் 74 ரூபா வருது. அப்படின்னா ஒரு 6-7 வந்துச்சு. ஒரு 7 கிலோமீட்டர் வந்தாலே 100 ரூபா வந்துடும் நைட் ஓட்டுறதில். ஓகே நான் வந்துச்சுண்ணா. தேங்க்ஸ். ஓகே கேஸ் பே பண்ணிட்டாரு. ஓகே கரெக்டாக 74 பே பண்ணியிருக்காங்க. ஓகே தான் காய்ஸ். இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் ரேப்பிடில் ஒரு 5-6 ரைடு கம்ப்ளீட் பண்ணணுன்னு. அப்படி ஒரு 2-3 ரைடு எடுத்து ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ லாஸ்ட் ஆட்டு கோயம்பேட்டில் நுங்கம்பக்கத்து ஒரு ரைடு எடுத்துகிட்டு வந்தான். எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும்போது வாரவழியில் ஒரு அண்ணன் பார்த்து சொன்னால், தம்பி டயரில் காற்றுலப்பான்னு. நான் இப்போ டயரை பார்த்தேன், டயர் நல்லா தாந்துருந்துச்சு. சரி ஓகே இப்போ அவங்கள இங்கே இறக்கி விட்டு டயரை செக் பண்ணி டயர் பிளாஸ்ட் ஆகிருக்குங்க. டயர் வெடி எழுந்துருச்சு. எப்படின்னே தெரில, உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. ஆனால் மொபைலில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன், ஒரு நிமிஷங்களா. எப்படியாச்சுன்னே தெரில, டயரு கீஞ்சிருக்கு. தெரியுதா? டயரே கிழிஞ்சிருக்கு. எப்படின்னு தெரில. இனி எப்படி வீட்டுக்கு போகணுன்னு தெரில. காலையில் தரமான சம்பவமா என்னாச்சு? நல்லா டயர் தானடா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாற்றினேன். எப்படி ஒரு மாதம் இருக்கும், அவ்வளோ 1-1.5 மாதம் இருக்கும். ஏன்னு தெரில. ஷிட், கம்ப்ளீட் வர பண்ணல. இந்த ரைடுக்கு 84 இருந்துச்சு, அவர் 90 பே பண்ணார். சரி ஓகே, நான் ஒரு ரைடை முடிச்சுக்கிறேன். இதுக்கு 90. ஒரு நிமிஷங்களா. +90. சரி ஓகே கைஸ், வேறு முடிச்சுக்கிறேன். டோட்டலாக 1218 என்னோடய ஏர்னிங்ஸ் -200 பெட்ரோலு. டோட்டலாக 1018 ரூபா. பரவாயில்ல, நைட் ஓடி ஒரு 1000 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். சரி ஓகே கைஸ், நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. பாய், see you later. கன்டினியூ பண்ணுறேன். டாட்டா.